அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்கார பெண்மணிகள் வாழ்க்கை இப்படித்தான். பிரம்மன் எழுதிய தலைவிதி. கல்வி, காதல், நட்பு, திருமணம், தொழில், சேமிப்பு, குடும்பம் ஆகிய விஷயங்கள்ல எப்படி வெளிப்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சக ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றன. எனவே இயற்கையாகவே எந்த ஒரு விஷயத்தையும் அதிரடியாக தடாலடியாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் தைரியமும் பெற்ற பெண்மணிகளாக பார்க்கப்படுகிறவர்கள் நிச்சயமாக விருச்சக ராசிக்கார பெண்மணிகள் என்றுதான் சொல்லிவிடலாம். என்றால் எதை செய்தாலும் அதில் ஆர்ப்பாட்டம் நிறைந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பெண்மணிகளாக இருக்கின்றனர். பிரம்மாண்டமும் ஆடம்பரமும் கலந்திருந்து அவற்றில் வெற்றி பெறுவதே மிக பெரிய அமைதி கிடைக்கக்கூடிய ஒன்றாகவும் நிரந்தர வெற்றியாகவும் பார்க்கப்படும் என்ற ஒரு குணம் கொண்ட பெண்மணிகளாக இருக்கின்றனர். அது மட்டுமல்லாது மங்களக்காரகனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருப்பதால் சில நேரங்கள்ல அதுவே அவர்களுக்கு சற்று மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதில் தாமதத்தையும் ஏற்படுத்திவிடக்கூடிய ஒன்றாக அமைந்து விடுகிறது. மங்களக்காரகனான செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்திருப்பதால் இயல்பாகவே சொத்துக்கள் நிறைந்த பெண்மணிகளாக இருப்பவர்கள் விருச்சிக ராசிக்கார பெண்மணிகள் தங்களுடைய பெயரிலே பூமி, நிலம், வீடு, ஆடை, ஆபரணம் போன்ற அனைத்து சொத்துக்களும் நிறைந்திருக்கக்கூடிய யோகம் இவர்களுடைய வாழ்வில் நிறைந்து உள்ளது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். இது மட்டுமல்லாது இந்த விருச்சிக ராசிக்கார பெண்மணிகளை புரிந்து கொள்வது என்பது சற்று கடினமான ஒரு விஷயம் என்று சொல்லிவிடலாம். ஏனென்றால் ஆழமான அன்பை செலுத்தக்கூடிய நபர்களாகவும் அதிரடியான செயல்பாடுகளை கொண்ட நபர்களாகவும் தன்னம்பிக்கையுடன் அனைத்தையும் தானே சாதித்து காட்ட வேண்டும் என்ற துணிச்சல் கொண்ட பெண்மணிகளாகவும் பார்க்கப்படுகின்றனர். கவர்ச்சியான தோற்றமும் ஆண்களை மயக்கக்கூடிய அளவிற்கு தன்மையும் பேச்சு திறனும் பெற்ற சிறந்த பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக விருச்சிக ராசிக்கார பெண்மணிகள் தான். செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக சூரியன், சந்திரன், குரு போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன. எனவே இந்த விருச்சிக ராசிக்கார பெண்மணிகள் தன்னுடைய ஆதிக்கத்தை கல்வியை பயன்படுத்தி அனைத்து துறைகளிலும் செலுத்தக்கூடிய ஒரு பெண்மணிகளாகவும் பார்க்கப்படுகின்றனர். ஏனென்றால் கல்வி அறிவு என்பது இவர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும். ஆனால் பல நேரங்களில் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்காமல் உணர்ச்சி வயப்பட்டு சில அதிரடியான தடாலடியான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இவர்களுடைய வாழ்வில் நிறைந்திருக்கிறது. அதே சமயம் இவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது உடலில் காயம் ஏற்பட்டாலோ அவை மிக விரைவாக குணமடைந்து தன்னுடைய இயல்பான வாழ்க்கைக்கு மிக விரைவில் செலுத்தக்கூடிய சிறந்த பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர். எனவேதான் இவர்களுடைய வாழ்நாள் முழுவதுமே உற்சாகமும் துடிப்பும் தன்னம்பிக்கையும் நிறைந்து காணப்படும். எதை செய்தாலும் அதை மிக பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்களாக செயல்படுபவர்கள் நிச்சயமாக விருச்சிக ராசிக்கார பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர். சுக்கிரன், சனி நட்பு கிரகமாக இல்லை என்றாலும் சமகிரகமாக இருப்பதால் சுக்கிரனின் ஆதிக்கமும் சனியின் ஆதிக்கமும் சற்று கூடுதலாகவே உண்டு. எனவே தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறையிலும் இவர்கள் கொடிகட்டி பறப்பதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கலைத்துறை ரீதியான பணிகளில் தங்களுடைய திறமையை மிக வலுவாக காட்டி அவற்றின் மூலமாக முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர். இவர்களிடம் மென்மையான குணம் எப்போதாவது அரிதாக வெளிப்படக்கூடிய குணமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே அதிகாரமும் திமிரும் சற்று கூடுதலாக நிறைந்த பெண்மணிகளாக இருப்பவர்கள் தான் நிச்சயமாக விருச்சிக ராசிக்கார பெண்மணிகள் என்று சொல்லிவிடலாம். கல்வி சார்ந்த விஷயங்கள்ல புதன் பகை கிரகமாகவும் ராகு, கேது பகை கிரகமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே கல்வியில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் நான் நிர்ணயித்த இலக்கை அடையக்கூடிய அளவிற்கு கல்வி ஞானமும் பட்டமும் ஆராய்ச்சியும் செய்யக்கூடிய சிறந்த பெண்மணிகளாக இருக்கின்றனர். கல்வி அறிவை பயன்படுத்தி பல்வேறு துறைகளில் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையும் செலுத்தக்கூடிய அளவிற்கு கல்வி ஞானம் அதீதமாக பெற்ற பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர். மட்டுமல்லாது ஒருபோதும் ஆண் பெண் சமம் என்ற கொள்கையிலிருந்து விலகாத நபர்களாகவும் எப்போதும் பெண்ணை மதிப்பை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்ற குணம் கொண்டவர்களாக இருப்பதால் ஒரு விஷயத்திற்கு கூட உணர்ச்சி வசப்பட்டு கொதித்தெழக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கின்றனர். இதுவே பல நேரங்களில் இவர்களுக்கு பலவீனமாகவும் பார்க்கப்படுகிறது. இவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை உணர்வு பூர்வமாக ஒட்டிக்கொண்டே இருப்பதற்கான வாய்ப்பும் இவர்களுக்கு உண்டு.
எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை எளிதில் மற்றவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மிக எளிதாக அனைத்து விதமான செயல்களையும் ரகசியம் இல்லாமல் வெளிப்படையாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பெண்மணிகளாக இருக்கின்றனர். ஆனால் மிக முக்கிய ரகசியங்களை ஒருபோதும் தங்களுடைய வாழ்நாள் இறுதி வரை வெளியிடாத பெண்மணிகளாகவும் கடின மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். இவர்களுடைய நட்பு கிடைத்தால் அது நிச்சயமாக நல்ல நட்பு என்று சொல்லிவிடலாம். ஏனென்றால் நண்பர்கள் தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதற்கு அவர்களுடைய செயல்பாடுகளை கூட துடிப்பாகவும் விவேகத்துடனும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்ற பெண்மணிகளாக இருக்கின்றனர். இவர்களுடன் நட்பு கொள்வது என்பது உண்மையில் அதிர்ஷ்டம் கொன்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படுவதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை விடாமுயற்சியுடன் செய்து காட்டுவதால் நண்பர்களுக்கு இவர்கள் மூலமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதே தவிர சிரமம் ஒருபோதும் ஏற்படக்கூடாது என்ற குறிக்கோளுடன் செயல்படக்கூடிய பெண்மணிகளாக இருப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. காதல்ல மிகப்பெரிய அளவுல தன்னுடைய அன்பை தான் காதலிக்கக்கூடிய ஒருவரிடம் காட்டக்கூடிய நபராக பார்க்கப்படுகின்றார். ஆழ்ந்த அன்பை செலுத்தக்கூடிய நபராக இருக்கிறாருங்க. மங்களக்காரகனின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் இவரின் அன்பு அளவற்ற அன்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் துடிப்பும் வீரியமும் நிறைந்திருப்பதால் காதல் தோல்வி ஏற்பட்டாலும் காதல் முறிவு ஏற்பட்டாலும் கூட அவற்றிலிருந்து மீண்டு வந்து சகஜ வாழ்க்கைக்கு எளிதில் திரும்பக்கூடிய தைரியம் கொண்டவர்கள். ஆனால் அதே சமயம் இவர்களை காதலிப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் செவ்வாயின் வீரமும் நிறைந்த பெண்மணிகளாக இருப்பதால் பழிக்கு பழி வாங்கியே ஆக வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை இவர்களிடம் உண்டு. இவர்களுக்கு நீங்கள் என்ன துரோகம் செய்தாலும் அதை அப்படியே உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கூடிய வகையில் சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கின்றனர். விருச்சிக ராசிக்கார பெண்மணிகள் அழகாகவும் சுத்தமாகவும் மிக கவர்ச்சியான உடலமைப்பு கொண்டிருந்தாலும் கூட இவர்களிடம் பழகும் போது சற்று கவனம் என்பது நிச்சயமாக தேவை என்றே சொல்லிவிடலாம். எதிர்காலத்திற்காக சேமிப்பதை பணமாகவோ அல்லது பொருட்களாக இருப்பதை விட பூமியாகவோ அல்லது தங்க நகையாகவோ இருக்க வேண்டும் என்ற சேமிப்பு பழக்கம் கொண்ட பெண்மணிகளாக இருக்கின்றனர். பெரும்பாலும் தங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்கி வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் இவர்களுக்கு சற்று கூடுதலாக உண்டு. அது மட்டுமல்லாது சிறந்த மகளாக தாயாக தாரமாக செயல்படக்கூடிய பெண்மணிகள் என்றால் நிச்சயமாக அது விருச்சிக ராசிக்கார பெண்மணிகள் தான். வாழ்வில் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அனைத்தையும் நிச்சயமாக விலக்கி குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வார்கள். தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்மையாக உழைக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக விருச்சிக ராசிக்கார பெண்மணிகள் தான். இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய நிறுவனம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் செயல் வேகம் என்பது அதீதமாக இருக்கும். நிர்ணயித்த இலக்கை மிக குறைந்த காலகட்டத்திலே எட்டி பிடிப்பார்கள். தொழில்துறையில் மிக சிறந்த வளர்ச்சி அடைவார்கள். திருமண வாழ்வு எப்படி அமைந்தாலும் அதை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தந்திரம் நிறைந்து பெற்றவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக விருச்சிக ராசிக்கார பெண்மணிகள் என்றே சொல்லிவிடலாம் என்பதில் சந்தேகமே இல்லை.